இன்றைக்கி ஆப்ஸ்டெட்ரிக் அண்ட் கைனகாலஜிலேருந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து fetal skull. Related to fetal skull, the average submento-vertical diameter is of fetal skull என்னன்னா ஆப்ஷன் A 9.5 cm, ஆப்ஷன் B 10 cm, ஆப்ஷன் C 11.5 cm, ஆப்ஷன் D 13.5 cm. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் C 11.5 cm. ஃபீட்டல் ஸ்கல்லில் என்னென்ன டயமீட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். எந்தெந்த ரீஜன்ஸ் ரிலேட்டட் வச்சு இந்த டயமீட்டர் மெஷர் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு சப் ஆக்சிபுட்னா என்ன? பிலோ த ஆக்சிபுட். பிரக்மானா என்ன ரீஜியன்? பிரக்மானா ஆன்டீரியர் ஃபாண்டனல். சப் ஆக்சிபுட்னா பிலோ த ஆக்சிபுட். ஆக்சிபுட்னா ஆல்ரெடி நமக்கெல்லாம் தெரியும். மென்டம்னா சின்ன. சப்மென்டம்னா பிலோ த மென்டம். அப்புறம் வெர்டெக்ஸ் ரீஜன் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்புறம் ஃப்ரண்டல் ரீஜனும் ஆல்ரெடி தெரியும். இதை ரிலேட்டடை வச்சு தான் மெஷர் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து சப் ஆக்சிபிட்டோபிராக்மேட்டிக்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சப் ஆக்சிபுட் டு பிரெக்மா 9.5 cm. நெக்ஸ்ட் சப் ஆக்சிபிட்டோஃப்ரண்டல்னா the distance from subocciput to frontal bone அது 10 cm. நம்பர் 2 இந்த பிக்சரில் நம்பர் 2ல் இருக்கு இல்லையா, அது வந்து 10 cm suboccipitofrontal. நம்பர் 3 வந்து ஆக்சிபிட்டோஃப்ரண்டல். அது எங்கே இருக்குது? ஃப்ரம் த ஆக்சிபுட் டு ஃப்ரண்டல். இது எவ்வளோனா 11.5 cm. ஃபோர்த் வந்து மென்டோவெர்டிக்கல்னா என்னென்னு பார்க்கும்போது 14 cm. இதுதான் வந்து largest diameter of fetal skull from the mentum to vertex. Next fifth வந்து submentobrachmatic போது the distance from submentum to bregma, that is anterior fontanel 9.5 cm. submentobrachmatic 9.5 cm. Next sixth submentovertical, from the distance from submentum to vertex region of fetal skull எவ்வளோ மெஷர்னா 11.5 cm. இதில் மோஸ்ட்லி கேட்குற கொஷின்ஸ் வந்து லார்ஜஸ்ட் டயமீட்டர் ஆஃப் ஃபீட்டல் ஸ்கல் என்னென்னா மென்டோவெர்டிக்கல் 14 cm. அண்ட் தென் சப்மென்டோவெர்டிக்கல் டயமீட்டர் ஆஃப் ஃபீட்டல் ஸ்கல் என்னென்னா இப்போ நம்மளுடைய கொஷின் அதானே, அதுக்கு ஆன்சர் என்னென்னா 11.5 cm. ஓகேவா? சப்மென்டோவெர்டிக்கலும் 11.5 cm தான். ஆக்சிபிட்டோஃப்ரண்டலும் 11.5 cm தான். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் வந்து த ஸ்ட்ராங்கஸ்ட் லிகமெண்ட் இன் த ஃபீமேல் பெல்விஸ் இஸ். கொஷின் என்ன? த ஸ்ட்ராங்கஸ்ட் லிகமெண்ட் இன் த ஃபீமேல் பெல்விஸ் இஸ். ஆப்ஷன் ஏ ரிவர்ஸ் cervical, option B is oblique cervical, option C transverse cervical, option D none of these. ஃபீமேல் பெல்விஸில் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் லிகமெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து transverse cervical. இந்த செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் வந்து இந்த டயக்ராம் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். சப்போர்ட்ஸ் ஆஃப் யூட்ரஸ் அப்படின்னா என்னன்றா, யூட்ரஸோட சப்போர்ட் பண்ணுறது இந்த லிகமெண்ட்ஸ் தான். ஓகேவா? அதான் இந்த பிக்சரில் ஷோ பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் சென்டரில் ரவுண்டாக இருக்கு இல்லைங்களா, அதுதான் யூட்ரைன் சர்விக்ஸ். இந்த யூட்ரஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்கிறது பிளாடர், பேக் சைடில் இருக்கிறது ரெக்டம். இது எல்லாமே வந்து லிகமெண்ட்ஸால் சப்போர்ட் ஆகிருக்கு. யூட்ரஸை சுற்றி ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணியிருக்கிற லிகமெண்ட் பேர் transverse cervical ligament. அது இருக்கிற டைரெக்ஷனே வந்து transverse, அதனால் இது பேர் transverse cervical ligament. மற்ற 2 லிகமெண்ட்டும் இருக்குது யூட்ரஸ் சப்போர்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பியூபோ cervical ligament, தேர்ட் ஒன் வந்து யூட்ரோ சாக்ரல் லிகமெண்ட்.
ஆனால் ஸ்ட்ராங்கஸ்ட் லிகமெண்ட் என்னன்னு பார்க்கும்போது ட்ரான்ஸ்வர்ஸ் cervical ligament. Third question, brim of gynecoid pelvis is dash in shape. Brim of gynecoid pelvis is dash in shape. Option A, heart. Option B, kidney. C, oval. Option D, round. இதுக்கான ஆன்சர் வந்து கைனகாய்ட் பெல்விஸோட பிரிம் என்ன ஷேப்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ரவுண்டு ஷேப் தான். கைனகாய்ட் பெல்விஸ்னோட ஷேப் வந்து ரவுண்டு. அது வந்து ஃபீமேல் பெல்விஸ்னு சொல்லுவாங்க. எத்தனை பர்சன்டேஜோட ஃபீமேல் பெல்விஸ்க்கு வந்து கைனகாய்ட் பெல்விஸ் இருக்குன்னு பார்க்கும்போது 50%. அதாவது 50% ஆஃப் ஃபீமேல்ஸ் are having gynecoid pelvis. அதனுடைய ஷேப் வந்து ரவுண்டு. நெக்ஸ்ட்டு ஹார்ட் ஷேப். ஆப்ஷன் ஏ வந்து இன்கரெக்ட். ஏன்னா ஹார்ட் ஷேப் வந்து எந்த பெல்விஸில் இருக்கும்னா ஆண்ட்ராய்டு பெல்விஸ். ஆண்ட்ராய்டு பெல்விஸ் வந்து மேல் பெல்விஸ்னு சொல்லுவாங்க. அதோட ஷேப் வந்து ஹார்ட்டு இல்லை ட்ரையாங்குலர் ஆர் வெட்ஜ் ஷேப். நெக்ஸ்ட்டு பி வந்து கிடையாது. எந்த பெல்விஸுமே கிட்னி ஷேப்பில் கிடையாது. ஆப்ஷன் சி ஓவலும் கிடையாது. ஏன்னா ஓவல் வந்து ஆந்த்ரோபாய்ட் பெல்விஸோட ஷேப்பு, பிரிமோட ஷேப்பு. அப்புறம் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு, ரவுண்டு. ரவுண்ட் பெல்விஸ் வந்து கைனகாய்ட் பெல்விஸ். இதுதான் மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல்ஸ் ஆர் ஹேவிங் கைனகாய்ட் பெல்விஸ் 50%. ஆண்ட்ராய்டு வந்து 23%, ஆந்த்ரோபாய்டு வந்து 24%. நெக்ஸ்ட் அதாவது இன்சிடென்ட்ஸ் எத்தனை ஃபீமேல்ஸ்க்கு எந்தெந்த டைப் ஆஃப் ஃபீமேல் பெல்விஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிளாட்டிபெலாய்டு வந்து 3% ஆஃப் ஃபீமேல்ஸ் ஆர் ஹேவிங் பிளாட்டிபெலாய்ட் பெல்விஸ் அண்ட் த brim shape is flat. Next question, the ideal pelvis for child bearing is. இந்த எந்த பெல்விஸ் இருந்தால் நல்ல சைல்டு பியரிங் இருக்கும், நார்மல் டெலிவரி இருக்கும்னு பார்க்கும்போது ஆன்சர் இஸ் கைனகாய்ட் பெல்விஸ் தான். ஆப்ஷன் எல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆந்த்ரோபாய்ட். ஆந்த்ரோபாய்ட் இஸ் ஆல்சோ. ஏன்னா பிரிம் ஷேப் வந்து இஸ் நாட் ஐடியல் ஃபார் சைல்டு பியரிங். ஆந்த்ரோபாய்ட்னா என்ன பிரிம் ஷேப் இருக்கும், ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம, ஓவல் ஷேப். நெக்ஸ்ட் பி பிளாட்டிபாய்ட்னா ஃப்ளாட் ஷேப். ஆப்ஷன் சி கைனகாய்ட்னா ஃபீமேல் பெல்விஸ். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி வந்து ஆண்ட்ராய்ட், இது மேல் பெல்விஸ். இதோடைய ஷேப் வந்து ட்ரையாங்குலர், வெட்ஜ் ஆர் ஹார்ட் ஷேப். The ideal pelvis for child bearing is gynecoid pelvis. Next question, which of the following pairs regarding pelvis is not correct? இந்த கீழே இருக்கிற 4 ஸ்டேட்மெண்ட்ஸில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து கைனகாய்ட் ஃபீமேல் டைப். ஆப்ஷன் பி ஆண்ட்ராய்ட் மேல் டைப். ஆப்ஷன் சி ஆந்த்ரோபாய்ட் வெட்ஜ் டைப். ஆப்ஷன் டி பிளாட்டிபெலாய்ட் ஃப்ளாட் டைப். இதில் ஆப்ஷன் ஏ வந்து கைனகாய்ட் ஃபீமேல் டைப். இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கைனகாய்ட் பெல்விஸ் தான் வந்து ஃபீமேல் டைப் பெல்விஸ். பி வந்து ஆண்ட்ராய்டு வந்து மேல் டைப் ஆஃப் பெல்விஸ். இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் சி வந்து ஆந்த்ரோபாய்ட், இது வந்து வெட்ஜ் ஷேப் கொடுத்துருக்காங்க. இது இன்கரெக்ட். ஏன்னா ஆந்த்ரோபாய்டோட பிரிம் ஷேப் வந்து ஓவல் ஷேப். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. கொஷினுக்கான ஆன்சர் வந்து, அதாவது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் டி வந்து பிளாட்டிபெலாய்ட் ஃப்ளாட் டைப். இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். The suture line between two parietal bones is called. Sixth question என்னென்ன? The suture line between two parietal bones is called. Option A coronal suture. Option B lambdoidal suture. Option C frontal suture. Option D sagittal suture. இதுக்கு ஆன்சர் வந்து sagittal suture. இது வந்து பிக்சர் மூலமாக நம்ம கற்றுக்கலாம். இதுதான் ஃபீட்டல் ஸ்கல்லோட டயக்ராம். இதில் ஃப்ரண்டல் போன் இருக்குது, நெக்ஸ்ட்டு பெரட்டல் போன் இருக்குது,
frontal bone, 2 frontal bones, parietal bones, 2 parietal bones, and then 1 occipital bone. நமக்கு anterior fontanelனா என்னன்னு தெரியும், posterior fontanelனா என்னன்னு தெரியும். The largest the biparietal diameterனா என்ன தெரியும், 9.5 cm. ஓகேவா? இப்போ frontal sutureனா என்னன்னா the suture between 2 frontal bones, அதுக்கான பேர் frontal suture. இந்த ஒவ்வொரு போனும் ஜாயின் ஆகிருக்கும் இல்லையா ஒரு சூச்சர் மூலமாக, அது ஒவ்வொரு சூச்சருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. 2 ஃப்ரண்டல் போனுக்கு நடுவில் இருக்கிற சூச்சர் பேர் ஃப்ரண்டல் சூச்சர். 2 பெரைட்டல் போனுக்கு நடுவில் இருக்கிற சூச்சர் பேர் சாஜிட்டல் சூச்சர். ஃப்ரண்டல் போனுக்கும் பெரைட்டல் போனுக்கும் நடுவில் இருக்கிற சூச்சர் பேர் கொரோனல் சூச்சர். பெரைட்டல் போனுக்கும் ஆக்சிபிட்டல் போனுக்கும் நடுவில் இருக்கிற சூச்சர் பேர் லாம்டாய்ட் சூச்சர். ஓகேவா? 2 ஃப்ரண்டல் போனுக்கு நடுவில் இருக்கிறது ஃப்ரண்டல் சூச்சர், 2 பெரைட்டல் போனுக்கும் நடுவில் இருக்கிறது சாஜிட்டல் சூச்சர். ஃப்ரண்டல் போனுக்கும் பெரைட்டல் போனுக்கும் நடுவில் இருக்கிறது கொரோனல் சூச்சர். பெரைட்டல் போனுக்கும் ஆக்சிபிட்டல் போனுக்கும் நடுவில் இருக்கிறது லாம்டாய்ட் சூச்சர். 7th question. In the fetal skull, brachma is found. Fetal skull brachma எங்க இருக்கு? Brachma-னா என்ன? Another name for anterior fontanel. Lambda-னா other name for posterior fontanel. The brachma எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. Option A, at the junction of sagittal, coronal and frontal sutures. Option B, at the junction of lambdoidal and sagittal sutures. Option C, between the two halves of the frontal bone. Option D, between the frontal bones and parietal bones. இதுக்கான ஆன்சர் வந்து பிக்சர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நல்லா பாருங்கள், இந்த டயக்ராமில் ஃபஸ்ட் இருக்கு இல்லையா டைமண்ட் ஷேப், அதுதான் வந்து ஆன்டீரியர் ஃபாண்டனல். அது எதுனால கவர் ஆகிருக்கு? ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்டல் சூச்சர் இருக்குது, அப்புறம் சைடில் கொரோனல் சூச்சர் இருக்குது, இந்த பக்கம் சாஜிட்டல் சூச்சர். அதுதான் அவங்க ஆன்சர். At the junction of sagittal, coronal and frontal sutures. Option A, at the junction of sagittal, coronal and frontal sutures. இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் பி என்னன்னு பார்க்கலாம். At the junction of lambdoidal and sagittal sutures. அங்கே இருக்கிறது வந்து posterior fontanel, அதனால் இது இன்கரெக்ட். நெக்ஸ்ட் சி வந்து between two halves of the frontal bone. 2 ஃப்ரண்டல் போனோட ஆப்ஸில் இருக்கிறது ஃப்ரண்டல் சூச்சர், இதுவும் இன்கரெக்ட். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் டி வந்து between the frontal bones and parietal bones, இதுவும் இன்கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. at the junction of sagittal, coronal and frontal sutures, anterior fontanel is found. இது ஒரு என்ன ஷேப்பு? டைமண்ட் ஷேப். 8th question வந்து what is the total weight gain occurring during the course of singleton pregnancy? singletonனா ஒரு சிங்கிள் pregnancy, ட்வின் pregnancy கிடையாது, அதுதான் singleton pregnancy. what is the total weight gain occurring during the course of singleton pregnancy? option A 5 to 7 kg, option B 7 to 9 kg, option C 10 to 12 kg, option D 12 to 14 kg. இதுக்கான ஆன்சர் வந்து 10 to 12 kg. அது எப்படி ஒவ்வொரு ட்ரைமஸ்டரில் எத்தனை கேஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் 1 kg, அதாவது ஃபஸ்ட்டு 3 monthஸில், அப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டரில் 5 kg ஈச். ஒவ்வொரு ட்ரைமஸ்டர்லேயும் 5 kg இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஒரு சிங்கிள்டன் ப்ரெக்னென்சியில் எவ்வளோ வெயிட் கெயின் ஆகுது? டோட்டலாக 10 to 12 kg. 9th question. The cause of change in size and appearance of breast during pregnancy is. The breastோட சைஸும் அப்பியரன்ஸும் சேஞ்ச் ஆகிறதுக்கு என்ன ரீசன் ப்ரெக்னென்சியில்? அதான் கொஷனு. ஆப்ஷன் வந்து ஏ டியூ டு த செக்ரேஷன் ஆஃப் eestrogen and progesterone. Option B because of the weight gain. Option C due to increased metabolic rate that causes breast to become larger. Option D cortisol secreted by the adrenal.
இதுக்கான ஆப்ஷன் வந்து ஏ தான் வந்து கரெக்டு. ஏன்னா ப்ரெக்னென்சியில் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரேட் ஆகிறதுனால தான் பிரஸ்ட்டோட சைஸும் அப்பியரன்ஸும் சேஞ்ச் ஆகுது. அண்ட் எதுக்காகனா ப்ரிப்பேரிங் த பிரஸ்ட் ஃபார் மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் எஜெக்ஷன். ஓகேவா. ஆப்ஷன் பி வந்து இன்கரெக்டு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த வெயிட் கெயின்னால என்ன ஆகும்னா only causes stretching of the breast. Next C வந்து due to increased metabolic rate that causes breast to become larger. இதுவும் incorrect. Next option D cortisol secreted by the adrenal. இதுக்கும் related இல்லை. இதுக்கான 9th கொஷனுக்கான ஆன்சர் வந்து due to secretion of estrogen progesterone தான் வந்து பிரஸ்டோட சேஞ்சஸ் இன் சைஸ்க்கும் அப்பியரன்ஸ்க்கும் ரீசன் இன் ப்ரெக்னென்சியில். ஓகேவா. 10th கொஷின் கிரானுலோசா செல்ஸ் ஆஃப் டெவலப்பிங் ஒவேரியன் ஃபாலிக்கல் செக்ரேட்ஸ். கொஷின் கிரானுலோசா செல்ஸ் ஆஃப் டெவலப்பிங் ஒவேரியன் ஃபாலிக்கல்ஸ் செக்ரேட். இந்த ஓவேரியன் ஃபாலிக்கல் இருக்கு இல்லையா, டெவலப்பிங் ஒவேரியன் ஃபாலிக்கல் அது என்ன செக்ரேட் பண்ணும், அதில் இருக்கிற கிரானுலோசா செல்ஸ் என்ன ஹார்மோன் செக்ரேட் பண்ணுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து லியூட்டனைசிங் ஹார்மோன், செகண்டு பி ஆப்ஷன் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான், ஆப்ஷன் சி ஈஸ்ட்ரோஜன், ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். இதுக்கான ஆன்சர் வந்து ஈஸ்ட்ரோஜன். ஆப்ஷன் ஏ வந்து இன்கரெக்ட். ஏன்னா லியூட்டனைசிங் ஹார்மோன் வந்து செக்ரேட்டட் பை ஆன்டீரியர் பிட்யூட்டரி. ஆப்ஷன் பி ப்ரொஜெஸ்ட்ரானும் இன்கரெக்ட். ஏன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் எப்போ செக்ரேட் ஆகும்னா ஆஃப்டர் ஓவுலேஷன் எம்டி ஃபாலிக்கல்ஸ் தான் வந்து empty follicles that is called corpus luteum that only secretes the progesterone during pregnancy. ல தான் மெயினாக progesterone secrete ஆகும். empty follicles அதாவது corpus luteum அது செக்ரேட் பண்ணுற ஹார்மோன் பேர் தான் progesterone. அதான் வந்து ப்ரெக்னென்சியை மெயின்டைன் பண்ணுற ஹார்மோன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி வந்து none of these, எதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கிரானுலோசா cells of developing ovarian follicles secretes estrogen hormone.